ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் இந்த 21/2021 ஜூன் மாதம் ஆரம்பித்த இந்த ஜூமில் ஸ்ரீமன் நாராயணியம் ஸ்ரீமத் பாகவதத்தை அதியொற்றி எழுதப்பட்ட வாதரோக நிவர்த்திக்காகவும் உலகத்தினுடைய க்ஷேமத்திற்காகவும் நாராயண பட்டத்திரியால் எழுதப்பட்ட ஸ்ரீமன் நாராயணியம் 84வது தசகம் சமந்த பஞ்சக யாத்ரா. சமந்த பஞ்சகம் என்ற இடத்திற்கு கிருஷ்ணன் மற்றவர்களுடன் செல்லுதல், அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். சமந்த பஞ்சக யாத்ரா. பகவான் ஒவ்வொரு சமயமும் எப்படி இங்கே அவதாரம் எடுக்கிறானோ அவனால் அங்கே உட்கார முடியல. பக்தர்களை பார்க்கணும், மற்றவர்களை பார்க்கணும், இப்படின்னு ஏதாவது விசேஷங்கள் சொல்லிட்டு அவதாரம் எடுத்துகிட்டே இருக்கான். விதம் விதமாக அவதாரம் எடுக்கிறான். நம்ம பார்த்தோம் 22, 23 அவதாரங்கள் இது வரைக்கும் பார்த்தோம் ஸ்ரீமன் நாராயணியத்திலேயே. அந்த மாதிரி அவதாரம் எடுத்த போதும் பாருங்க, ஒரே இடத்துல இருக்கிறது இல்லை, இடம் மாறிண்டே இருக்கான். இப்போ அந்த மாதிரி தானே ஆகிடுது நம்மளுக்கும். ஒரு இடத்துல பிறக்கிறோம், ஒரு இடத்துல வளர்கிறோம், ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணிக்கிறோம், அல்லது ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம், அந்த இடத்துல விட்டு ப்ரமோஷனுக்கோ மற்ற ஒரு வேலைக்கோ வேற ஒரு இடத்துக்கு போயிட்டே இருக்கும். அந்த மாதிரியான உதாரணங்கள் அன்றைக்கே பகவான் பண்ணிருக்கார். ராமாயணத்துலேயும் பார்த்துக்கலாம். மேஜராக இருக்கக்கூடிய இதிகாச புராணங்களில் ராமாயண மகாபாரதத்தில் ராமாயணத்துலேயும் பார்க்கலாம், மகாபாரதத்திலையும் பார்க்கலாம். அந்த மாதிரி மகாபாரதத்தில் துவாரகாபுரியில் யாதவர்கள் சூழ இருந்தபோது கிருதவர்மனையும் அனிருத்தனையும் அந்த இடத்துல இருத்திவிட்டு ஒரு புண்ணிய காலத்திலே அந்த இடத்தை விட்டு பகவான் சமந்த பஞ்சகம் என்ற இடத்திற்கு, ஒரு புண்ணிய தீர்த்தம் இருக்கக்கூடிய இடத்திற்கு இடம்பெயர்கிறான். என்ன ரீசன்? ஏன் அவன் அங்கேருந்து பகவான் இன்னொரு இடத்துக்கு வரான்? அதனால் யாருக்கு என்ன லாபம், யார் யாருக்கு என்னென்ன மாதிரி சேஞ்சஸ்? இப்போ ஒரு இடத்துல நம்ம இன்னொரு இடம் போனோம்னா சேஞ்ச் இஸ் இன்னெவிட்டபிள் அப்படின்னு இங்கிலீஷில் ஒரு ப்ராவர்ப் இருக்குது. எதிர்பாராததை எதிர்பாருங்கள், அது ஒன்று. சேஞ்ச், வாழ்க்கை என்பது மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது, மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் உதாரணமாக திகழ்ந்தவன் பகவான் தான். ஒரு இடத்திலிருந்து பக்தனை காக்கணும் அப்படின்னு மட்டும் கிடையாது, அவனுக்கும் ஒரு இடத்துல இன்னொரு இடம் போகணும், எல்லாரையும் பார்க்கணும். எப்படி ஆழ்வார் சொல்லுவார், பகவானுக்காக பக்தனா பக்தனுக்காக பகவானா அப்படின்னு பார்க்குற போது விளையாட்டாக சொல்லுவோம் இல்லையா, கோழியிலேருந்து முட்டை வந்ததா, முட்டையிலேருந்து கோழி வந்ததா, அந்த மாதிரி தான் இது. காற்று வந்த பின் கொடி அசைந்ததா, கொடி அசைந்ததால் காற்று வந்ததா, அதே மாதிரி தான் பகவான் பக்தர்களுக்காகவா, பக்தர்கள் பகவானுக்காகவானா ரெண்டுமே உண்டு. இப்போது நம்ம பார்த்துருக்கோம், ஒரு திவிதேசங்களில் இருக்கச்சே பக்கத்தில் சில இடங்களில் ரொம்ப பக்கத்தில் ஒரு ஆறோ ஓடையோ இதுவோ இருக்கும், சில இடங்களில் கொஞ்சம் தள்ளி இருக்கும். அந்த இடத்திற்கு நாமளே ஒரு விசேஷம் அப்படின்னா அந்த இடத்திற்கு வருவோம், வந்து ஒரு 2 நாள் அல்லது 3 நாள் அந்த இடத்துல தங்கி அந்த ஓடைக்கு அருகிலே ஒரு இன்பத்தை அனுபவித்து விட்டு திரும்பவும் செல்லுதல் அப்படிங்கிறது வழக்கமாக கொண்டுள்ளார்கள். இது இப்போ எப்படி மாற்றியாச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மலைவாசஸ்தானத்துக்கு போகிறது, இல்லைன்னா பெருமாள் இருக்கக்கூடிய 108 திவ்யதேசங்களுக்கு போகிறது. அப்போ பெருமாளே எங்கே போவான்? அதனால் பக்தர்களை தேடி அவன் வந்தான். அந்த மாதிரி இவர்களுக்கு இந்த இப்போது துவாரகையில் யாதவர்கள் இருக்கா, அனிருத்தன் இருக்கா, கிருதவர்மன் இருக்கா, இவாள்லாம் இருக்கா. அடுத்தது யாரை பார்க்கணும் அப்படின்னா கௌரவ பாண்டவர்களை பார்க்கணும். ஏன்னா அடுத்தது ஃபர்தர் என்னென்ன நடக்கணுமோ அதை செய்ய வேண்டும். அதற்கான யுக்திகள், அதற்கான தேவைகள், அதற்கான ஆயத்தங்கள் என யுகம் முடிய போகிறது. இதையெல்லாம் கணக்கில் கொண்டு அவன் அடுத்த மூவை பண்ணுறான் அப்படிங்கிறதாக சாதிக்கிறது ஸ்ரீமத் பாகவதம். அதையொற்றி எழுதப்பட்டதாக இந்த ஸ்ரீமன் நாராயணியம் அமைச்சிருக்கார். சமந்த பஞ்சக யாத்ரா பந்துமித்ராதி சமாகமக ச, அதாவது மற்றவர்களோடும் பந்துமித்திரர்களோடும் இதர உறவினர்களோடும், நம்ம கல்யாண பத்திரிகையில் போடுவோம் இல்லையா, சகல அனைத்து உறவினர்களோடும் வந்து இருந்து 2 நாள் முன்னதாகவே இருந்து. இப்போல்லாம் அப்படி கிடையவே கிடையாது. அந்த காலத்தில் இருந்தது. 5 நாள் கல்யாணம்னு பண்ணினா 3 நாள் கல்யாணம் ஆச்சு, இப்போ ஒரே நாள் அந்த மாதிரி ஆகிடுது. அந்த மாதிரி யாருமே இப்போ வெறும் பேருக்கு தான் போடுறா, கூப்பிடிச்சவே சொல்லிடுறா, நீங்கள் எதுக்கு வருவேள், ரிசப்ஷனுக்கு வருவேளா இல்லைன்னா கல்யாணத்துக்கு வருவேளா? ஏன்னா புதன்கிழமை கல்யாணம், அதனால் ரிசப்ஷனுக்கு வந்தேன்னாலும் ஓகே, அதாவது கரெக்டாக சொல்லிவிடுங்கோ,
நம்ம இவாளுக்கு சொல்லணும் இல்லையா அப்படின்னு அவ்வளவு கிளியராக இருக்கா. அப்போ ரொம்ப கிளியர். அப்போ பகவான் எப்படி கிளியராக இருந்தானோ அந்த மாதிரி இப்போ பக்தாலும் கிளியராக இருக்கா, எல்லா விஷயத்துலையும் கிளியராக இருக்கா. அந்த மாதிரியாக இந்த காலத்தினுடைய சூழ்நிலை மாறிட்டு இருக்கு. இவன் ஒரு இடத்துல தீர்மானிக்கிறான் எப்போ அதை கிளம்புறான் அப்படின்னா சூரிய கிரகணம் முடிந்த உடனே. அந்த சூரிய கிரகணத்தினுடைய காலத்திலே அந்த காலமானது விட்ட உடனே அந்த இடத்தை விட்டு பகவான் இடம் பெயர்கிறான். யாரை விட்டுட்டு போகிறான் அப்படிங்கிறது இந்த முதல் ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். குவச்சித் அத தபனோ அபராக காலே புரி நிததத் கிருதவர்ம காமசூனகம் யதுகுல மகிழாவிருத சுதீர்த்தம் சம் உபகதோ அசி சமந்த பஞ்சகாக்கியாம். அதாவது அத்தக கச்சித்து ஒரு நாள், கொஞ்ச நாளைக்கு பிறகு அப்படின்னா அது நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். லாங் எகோ, ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் அப்படின்னா 2 மாதத்துக்கு முன்னாடி இருக்கலாம், 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கலாம், 20 வருஷங்களுக்கு முன்னாடி இருக்கலாம். அந்த மாதிரி அத்தகா பிறகு ஒரு நாள் எப்போ தப்பனோ அபராக காலை, அதாவது சூரிய கிரகணத்தில் அந்த காலத்திலே அப்படின்னா கிரகண காலத்திலேன்னு அர்த்தம் கிடையாது, அந்த காலம் முடிந்து அப்படின்னு. ஏன்னா அதற்குரிய இதுவெல்லாம் பண்ணணும் இல்லையா, தர்ப்பணாதிகள்லாம் பண்ணணும், அதையெல்லாம் முடித்து விட்டு அப்படின்னா சூரிய கிரகணம் அந்த முடிந்ததை நம்ம அமாவாசை புண்ணிய காலே அப்படின்னா அமாவாசை எப்போ பண்ணுறோம் தர்ப்பணம், அமாவாசையும் போதா பண்ணுறோம். அந்த காலம் முடிச்சு இப்போ தர்ப்பணாதிகள் பண்ணச்சே இந்த கிரகணம் பண்ணச்சே கிரகணம் விட போது தான் தர்ப்பணம் பண்ணுறோம். ஒரு கிரகணம் விடுற போது ஒரு கிரகணம் இருக்கிற போது அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி கிரகண புண்ணிய காலம் முடிஞ்ச உடனே அந்த இடத்துல யார கிருத்தவர்மன் அனிருத்தனையும் இங்கே துவாரகாபுரியில புரி நிததது அந்த இடத்துல இருத்தி வைத்து காவல் வைத்து விட்டு, எதற்கு பகவானுக்கே ஒரு இது, ஏன்னா இது ரெடியாக காத்துன்னு இருக்கானுங்க பக்கத்தில் ஆள். ஏன்னா இப்போ அடுத்த தசகம் பார்க்க போகிறோம், ஜராசந்தனுடைய வதம். சிசுபாலன், ஜராசந்தன் இவர்களுடைய வதம் அடுத்த தசகம். இந்த தசகம் கிட்டத்தட்ட ஒரு 2-3 தசகம் முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது சால்வனுடைய தசகம் முடிஞ்சதுன்னா அதை அடுத்தது பாரத போர் தான். அதாவது இது நிறைய இப்போ படத்தெல்லாம் பார்க்குறோம், கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேர படம்னா 1.5 மணி நேரம் ஒரு 3 பாட்டு 4 ஃபைட்டு அப்படி இப்படின்னு போயிட்டே இருக்கும். கடைசியில் ஒரு 20-25 நிமிடங்களில் எல்லா கதையும் கொண்டு வந்து கிளைமேக்ஸை கொண்டு வந்து முடிச்சிடுவா. அந்த மாதிரி கடைசி ஒரு 10-12 தசகத்தில் கிட்டத்தட்ட இன்னொரு 2 தசகங்கள் முடிஞ்ச உடனே பாரத போர் வந்துடுறது. அதற்கு அப்புறமாக குச்சேல விருத்தாந்தம், குச்சேலனுடைய வரலாறு, அதற்கு அடுத்தது சந்தான கோபாலனுடைய வரலாறு. பகவான் அவதாரம் எடுத்தது அதனுடைய அனுபவிச்சு அதாவது கிருஷ்ணனை எப்படியெல்லாம் அனுபவிக்கிறார் நாராயண பட்டத்திரி, எப்படி பாகவதம் அனுபவிச்சிருக்கோ இல்லையோ அதை விட நாராயண பட்டத்திரி அந்த கடைசி 10 தசகங்களில் அவ்வளவு அழகாக அனுபவிக்கிறார். அப்போ இவ்வளோ தசகங்கள் அனுபவிக்கலையா சுவாமி அப்படின்னா இல்லை. நம்ம முதல்லையே ஆரம்பத்திலேயே கேட்டோம், பகவான் இவர் சொல்கிறது கேட்டுன்னு தலையசைக்கிறாராம். அந்த அளவுக்கு பகவான் நாராயண பட்டத்தினுடைய ஸ்லோகங்களையும் அதையும் கேட்டு தலையசைச்சுருக்கார். அது இவருக்கு எல்லா பகவானுடைய விருத்தாந்தங்களையும் சொல்லிட்டு வர்றார் இல்லையா. அந்த விருத்தாந்தங்கள் சொல்லச்சே நம்ம விருத்தாந்தங்களையே சொல்லிட்டு இருக்கோமே, பகவானுடைய கருணா கட்டாட்சங்களை சொல்லணுமேனு தோணிடுத்தான் அவருக்கு. அதனால் அந்த கடைசியில் பகவானுடைய அவனை பார்த்து ஒரு இந்த வேவ்ஸ் அப்படியே போகிறது வருதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அப்படியே ஒரு அட்ராக்ஷனில் இழுத்து பகவானை பற்றியே சிந்தித்து இந்த அசுரனுடைய வதங்களை எல்லாம் முடித்து பகவானையே, அதாவது நம்ம தவம் பண்ணச்சே பார்ப்போம், அல்லது ஒரு 108 நாள் விரதம் இருக்குச்சே பார்ப்போம், அல்லது 108 முறை அதாவது நம்ம ஒரு காரிய சித்திக்காக ஒன்று பண்ணணும் அப்படின்னம்னா ஒரு 80-85 வரச்சேவே நம்மளுக்கு வந்து அந்த எப்போ முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் வந்துடும். அந்த மாதிரி ஒரு இன்டென்ஷன், அவரோட ஒரு ஈடுபாடு அதிகமாகிட்டது. அதை கடைசி 10 தசங்களில் பார்க்க போகிறோம். இவர் இப்போ சொல்கிறார், இவர் எங்கே வரார், துவாரகாபுரியில் காவல் வச்சுட்டு வர்றார். ஏன்னா பின்னாடி அந்த இவெல்லாம் வந்து ரெடியாக இருக்கா அடிக்கிறதுக்காக, சிசுபாலனோ ஜராசந்தனோ மற்றவர்களெல்லாம் வந்து ஏதாவது இல்லை அப்படின்னா, கிருஷ்ணன் இல்லைன்னா அவளுக்கு இன்னும் குதூகலம் ஆகிடுமேன்றதுக்காக இவளை ஈக்குவல் தான் கிருத்தவர்மனும் அனிருத்தனும் எல்லாரையும் துவாரகாபுரியிலே காவல் வைத்து விட்டு எங்கே வரார், யதுகுலத்தினுடைய யாதவர்களுடைய ஸ்திரீகளாலும் மற்றவர்களாலும் சூழப்பட்டவரா, அப்படியே எல்லோரும் புடைசூழ இங்கே வர சமந்த பஞ்சகாக்கியாம், சமந்த பஞ்சகம் என்ற இடத்திற்கு. அது எப்படிப்பட்ட இடம் சொல்றார் பாருங்க, சுதீர்த்தம், புண்ணிய தீர்த்தமா. 2 விஷயம் சுவாமி.
பகவான் ஒரு இடத்திற்கு வரான், ஒரு இடத்துல பகவானுடைய திருவடி சம்பந்தம் இருக்குது அப்படின்னா அந்த இடம் புண்ணியமாக இருந்தான் இல்லையா? அப்போ மற்ற இடங்கள்லாம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இப்போ நாம் ஒருத்தரை தூக்கி வச்சு பேசுகிறோன்னா அடுத்தவாளை அழுத்துறோம் தாழ்த்துறோன்னு அர்த்தம் கிடையாது இல்லையா? எனக்கு எங்கள் அம்மாவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அப்பாவை பிடிக்காதுன்னு அர்த்தம் அப்படி இல்லை. அர்த்தம் இந்த சந்தர்ப்பத்திலே இந்த சூழ்நிலையிலே எனக்கு அம்மாவை பிடிச்சிருக்கு அவ்வளோதான். தாத்தாவை பிடிச்சிருக்கு, ஏன்னோ தாத்தா சாக்லேட் வாங்கி தரார், நாளைக்கு பாட்டி லட்டு தந்தாள்னா ஆற்றுலையே பண்ணி பாட்டியை ரொம்ப பிடிக்க போகிறது. அந்த மாதிரி தான் இது. அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய தீர்த்தத்தை சுதீர்த்தம் சம் உபாகதா ஆசி, அந்த இடத்தை புண்ணிய தீர்த்தத்தை அடைஞ்சீர்கள் அல்லவா அப்படிங்கிறார். இந்த சூரிய கிரகணம் முடிந்தவுடனே அதை விட்டு கிளம்பி துவாரகாபுரியிலிருந்து அந்த இடத்திற்கு வரார். எதற்காக வரார், ஏன் வரார், என்னென்னலாம் செய்ய போகிறார், இதை அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் பாருங்க. இவர் நாம் முதல்லே பார்த்தோம் யாருக்காக வரார். ஃபர்தர் காரியங்கள் நடக்கணும், அதற்கு என்ன பண்ணணும், தான் ஒரு முன் உதாரணமாக திகழணும். எப்படி ராமாயணத்தில் ஓரளவுக்கு அவர் செஞ்சு காட்டினாரோ அதே மாதிரி தான் செய்தாதான் அடுத்தவன் செய்வான் இல்லையா? இவர் முதல்ல போய் வரவனை எதிர்க்கணும், அசுரர்களை எதிர்த்தாதான் கூட வரவா எல்லாரும் எதிர்க்கணுன்ற இவரே அடங்கி போயிட்டான்னா வர முடியாது. அதை மாதிரி நாம் ஒரு இடத்திற்கு இறங்கணும், நாம் முன் உதாரணமாக திகழணும் அப்படின்னா நாம் அந்த மாதிரி நடந்து காட்டணும். அடுத்த ஸ்லோகத்தை பார்ப்போம். பகுதர ஜனதா ஹிதாய தத்ர தொம் அபி புனன் விஜிமஜ்ய தீர்த்ததோயம் த்விஜகண பரிமுக்த வித்தராசி சமமிலதாக குரு பாண்டவாதி மித்ரைஹி. அதாவது தொம் அப்பி தாங்களும் கூடவே, யார் கூட, இந்த பக்கத்தில் கூட வராள் இல்லையா, யாதவர்கள் மற்றவர்கள் அநேக ஜனங்கள் பகுத ஜனாக வரக்கூடிய அத்தனை ஜனங்களோடையும் எதற்காக, க்ஷேமத்திற்காக. யாருடைய க்ஷேமத்திற்காக, வரக்கூடிய ஜனங்களுடைய க்ஷேமத்திற்காக. ஏன்னா இவா இவரை நம்பி வரா, யார, பகவான் கிருஷ்ணனை நம்பி வரா. அந்த கிருஷ்ணனை நம்பி வரச்சே அவர் தான் அவளுடைய க்ஷேமத்தை உறுதிப்படுத்தணும், என்ஷியூர் பண்ணணும் இல்லையா? அதற்காக என்ன பண்ணுறாராம், தத்ர வினிமஜ்ய அந்த தீர்த்தத்தில் நீராடுகிறார். யாரு, முதல்ல தான் இறங்கி உதாரணமாக திகழ்கிறார். அந்த இடத்திலே நீராடி, அது எப்படிப்பட்டதான இடம், புண்ணிய ஜலமாக இருந்தது, பரிசுத்தமாயிடுத்தான். டபுள் ரீஃபைன்டு அப்படின்னு இப்போ போடுறோம் இல்லையா, சன்ஃப்ளவர் ஆயிலெல்லாம் டபுள் ரீஃபைண்டுன்னு. அது எங்கேருந்து வந்தது, இங்கேருந்து வந்தது தான். தீர்த்த தோயம் புனனு, அதாவது அந்த புண்ணிய ஜலம், அது ஆல்ரெடி புண்ணிய ஜலம், இவர் திருவடி சம்பந்தம் பட்டதுனால என்ன ஆகுது, இன்னும் அது பரிசுத்தமாகி விட்டதாம். டபுள் ரீஃபைண்ட் ஆகிடுத்து. அங்கே இதெல்லாம் முடிஞ்சது. அங்கே வர தீர்த்தாமடர் என்ன மற்ற கைங்கரியங்கள் எல்லாம் மற்றவாளெல்லாம் பண்ணின உடனே அங்கே யார் யாருக்கு என்னென்ன ஏற்றங்கள் கொடுக்கணும். இந்த தசகமானது கர்நாடக தேவகாந்தாரி அப்படிங்கிற ஒரு ராகத்தில் அமைஞ்சிருக்கு. சாதாரணமாக காந்தார ராகம், அடுத்தல தேவகாந்தார ராகம், அதுலேயும் இது கர்நாடக தேவகாந்தாரி அப்படின்ற ஒரு ராகத்தில் மிக அற்புதமான ராகமாக சொல்லப்படுகிற ஒரு ராகத்தில் ஒன்று கர்நாடக தேவகாந்தாரி. அதில் அமைஞ்சது தான் இது. இந்த இடத்துல அங்கே பிராமணர்களுக்கு தான தர்மங்கள் பண்ணுறார் அப்படின்னு சொல்கிறார். பிராமணர்களுக்கு தனராசிகளை தானம் செய்து, என அவர்கள் எப்பொழுதுமே பிராமணர்கள் பவதி பிக்ஷாந்தேகி தான், மற்ற இடத்தில் பிக்ஷை எடுத்து தான் அவர்கள் சாப்பிட வேண்டும் என்ற நியதி இருக்கிறதுனால அவர்களுக்கு யார் செய்வார், கிருஷ்ணனை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். கிருஷ்ணன் வரான் அப்படின்னா அவர்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இவர்களுக்கு கூடவே 2 பேர் வரா. யாரு, குரு பாண்டவாகா. குரு, அதாவது குருவின் வம்சத்தில் வந்த கௌரவர்கள் பாண்டவர்கள் முதலிய சிநேகிதர்களுடன் ஒன்று சேர்ந்தீர்கள் அல்லவா அப்படிங்கிறார். அதாவது சமமிலதாக, எல்லோரையும் சமமாக பாவித்து அப்படின்னா அந்த மிலதா, கூடவே சேர்த்து கொண்டீர்கள் அல்லவா, ஒன்று சேர்ந்து விட்டீர்கள் அல்லவா. அதாவது பகவான் எப்பயுமே பிரியலை சுவாமி. நாம் நினச்சின்னு இருக்கோம் பிரிஞ்சிருக்கோம், பிரியலை அப்படிங்கிறத நாம் தான் உணர்ந்துட்டு இருக்கோம். இந்த தத்துவங்கள் ஒன்று ரொம்ப அற்புதமான தத்துவங்கள் இருக்குது. நாம் பார்த்துருப்போம். அத்வைத்தம், துவைத்தம், விசிஷ்ட அத்வைத்தம். இதை விசிஷ்ட துவைத்தம்னு சொல்லுவது, விசிஷ்ட அத்வைத்தம்னு சொல்லுவதுண்டு. துவைனா 2, 2ஆக பிரிந்தது. அத்வை 2ம் 1 தான், 2ம் 2 அல்ல, 2ம் 1 தான். 2ம் 2 தான், ஆனால் 1 தான். இது என்ன ஏதோ இதில் வர
காமெடி பீஸ் மாதிரி இருக்கே அப்படின்னு தோன்றது இல்லையா? இப்போது நம்ம உடம்பில் ஓடக்கூடிய ரத்தம், இந்த ரத்தத்தை எடுத்துக்கோங்க. உடம்பில் ரத்தம் உண்டா? உடம்பும் ரத்தமும் ஒன்று தான், பிரிக்கவே முடியாது. ஆனால் உணர முடியும். ரத்தம் இருந்தால்தான் உடம்பை உணர முடியும், உடம்பு இருந்தால்தான் ரத்தத்தை உணர முடியும். ரெண்டும் பிரித்து விட்டோம்னா அது ஒன்றும் செல்லாது. இரண்டும் வெவ்வேறு தான், ஆனாலும் இரண்டும் பிரிக்கக்கூடியது தான், ஆனாலும் இரண்டும் சேரக்கூடியவை. அது எப்படி கர்ப்பகாலத்தில் எப்படி சேர்றது அப்படிங்கிறது நிறைய கூகுள்லேயும் நம்மளுக்கு விளக்கிற அதெல்லாம் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி இரண்டுமே ரெண்டு தான். கடைசியில் பகவானோட அந்த கல்பகாலம் முடிஞ்ச உடனே எல்லாரும் போய் அவனுள்ளேயே அடக்கமாயிடுறது. அவனுள்ளேயே அடக்கம் ஆனாலும் அவன் தனியாக இருக்கான், உள்ளுக்குள்ளே அடங்கிடுறது. அதுதான் துவைத்தம், ரெண்டாக அடங்கிடுறது. ஏன் சுவாமி அவனுக்குள்ளே போயிடுச்சுன்றது அப்புறம் ஒன்று என்ன ரெண்டு என்ன அப்படிங்கிறது தான் விசிஷ்டாத்வைத்தம். இப்படியாக அந்த இருக்கக்கூடிய காரணத்தில் எல்லோரும் ஒன்று சேர்ந்துடலாம். முன்னாடியே போய் பார்த்துட்டு வந்தால் நம்ம அதை பார்த்தோம். பகவான் இதற்கு முன்னாடியும் இந்த இடத்துக்கு வந்திருக்கார். ஆனால் இந்த சமந்த பஞ்சகத்திற்கு வரல, வேற இடத்திற்கு கௌரவ பாண்டவர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு வந்திருக்கார். ஆனால் இப்பொழுது அவர்கள் எல்லாரையும் சேர்த்து சமந்த பஞ்சகத்திற்கு வர வச்சிருக்கார். இந்த சமந்த பஞ்சகத்துக்கு வந்தோடனே ஒரு தனி ஈடுபாடு சார். சில பேருக்கு சில சுவாமிகளை பார்த்தா ஒரு தனி ஈடுபாடு வந்துடும். ஆராதனைக்கும் எல்லாருக்கும் மட்டாதிபதிகள்னாலே அது ஆண்டவன ஆசிரமமாக இருக்கலாம், பட்டக்கால மட்டமாக இருக்கலாம், எந்த மட்டமாக இருந்தாலும் ஆச்சாரிய சம்பந்தம் தான். அதில் ஒன்றும் டீவியேஷனே கிடையாது. எல்லாரும் ஆச்சாரிய புருஷர்கள் தான். ஆனாலும் நமக்கு சமாசயனம் பண்ணி வச்ச ஆச்சாரியன்னா ஒரு கொஞ்சம் படி மேலே, அடுத்த ஆச்சாரியன்னா படி கீழேன்னு அர்த்தம் கிடையாது, இவர் மட்டும் கொஞ்சம் மேலே. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கௌரவ பாண்டவர்களிலேயே கொஞ்சம் கிருஷ்ணன் அப்படின்னா ஈடுபாடு. ஏன் தெரியுமா ஈடுபாடு? அடுத்த ஸ்லோகத்தை பார்த்துட்டு ஏன் ஈடுபாடுன்னு சொல்லலாம். தவ கலு தைதா ஜனைஹி சமேதா திருபத சுதா துவயி காட பக்தி பாரா ததுதித பவத ஆகிருதி பிரகாரைஹி அதி முமுதே சமமன்ய பாமினீபிஹி. அதாவது யாரு? திரௌபதி துவயி தங்களிடம் திடமான பக்தியுடைய திரௌபதி அப்படின்னு சொல்றார். ஏன்னா பக்திங்கிறதுக்கு பலவிதமான இது உண்டு சுவாமி. என்ன சொல்கிறது, ஸ்கேல் அப்படின்னு இங்கிலீஷில் பலவிதமான ஸ்கேல் உண்டு. ஒவ்வொருத்தருடைய பக்தி ஒவ்வொரு மாதிரி. ஆஞ்சநேயருடைய பக்தி வேறு மாதிரி, இலக்குவனுடைய பக்தி வேறு மாதிரி, விபீஷனுடைய பக்தி வேறு மாதிரி இல்லையா? இந்த மாதிரி வெவ்வேறு பக்திகள் தான். அதுலேயும் ஒரு திடமான பக்தியுடையவளாம் திரௌபதி. என்ன ரீசன் அப்படின்னா, இந்த உலகத்தையே வளைத்து போடக்கூடிய வல்லமை உடையவன் பீமன். இந்த உலகத்தையே வளைத்து போடக்கூடிய சொல்லாற்றலை உடையவன் நகுலன். இந்த உலகத்தையே வளைத்து போடக்கூடிய தத்துவார்த்தங்களை சொல்லக்கூடியவன் சகாதேவன். இந்த உலகத்தையே ஒரே ஓர் அம்பினால் எய்து அடக்கி விடக்கூடியவன் அர்ஜுனன். இந்த உலகத்தையே தர்மம் என்று ஓர் சொல்லினால் கட்டுப்படுத்தக்கூடியவன் தர்மன். இப்படி 5 புருஷர்கள் அமர்ந்திருந்தும் காப்பாற்றவே முடியல சுவாமி. பணயம் வச்சுட்டா, அண்ணன் செஞ்சுட்டான் அந்த வேலையை அப்படிங்கிறதுனால மற்ற 4 பேரும் அடங்கி போயிட்டான். அண்ணன் இதைத்தான் செய்தானே வழியே சூதாடினான். சூதாடினது தவறில்லை. சூதாடி பணயம் வைத்தான். சூதாடி பணயம் வைத்தது தவறில்லை. ஏன்னா அது சூதாட்டம் என்ற ஒரு ஈர்ப்பு, அதனால பணயம் வச்சுட்டான். அந்த பணயம் வைத்தது யார் யாரை என்பதும் அதோடு நின்று போச்சு. ஆனால் அந்த பணயத்திலே ஒரு பெண் மானபங்கப்படுத்தப்படுகிறாள் என்ற எண்ணம் இந்த 5 பேருக்குமே இல்லை சுவாமி. ஏன் அது? என்ன ரீசன்? இதுவே ஒரு திரௌபதியாக இல்லாமல் ஏதோ ஒரு பெண்மணியாக இருந்து, ஒரு ஜானகியாகவோ ஒரு மாதுரியாகவோ வேறு ஒரு பெண்மணியாக இருந்தால் இந்த 4 பேசாமல் இருப்பாளா? நினச்சி பாருங்க, எவ்வளோ பெரிய சிந்தனை. ஏன் இந்த 4 பேசாமல் இருந்தா? ஏன் இருந்தா அப்படின்னா, இவா 4 இரத்த சம்பந்தம், மனைவி என்ற ஒரு கட்டுப்பாடு,
அந்த பக்கம் ஒரு ஈர்ப்பு, ஒரு கட்டுப்பாடு. இந்த பக்கம் தன்னுடைய தர்மம் என்பது நிலைநாட்டக்கூடியவனாக அந்த தர்மம் சொன்ன சொல் காப்பாற்றப்பட வேண்டும். ஸோ இவாளால் அதை மீறி வர முடியல இரண்டு பக்கத்துலையும். இதற்கு மேலே நாம் சொல்லலாம், ஒரு தனியாக ஒரு அரை மணி நேரம் உபன்யாசமே வைக்கலாம் இந்த இடத்திற்கு மட்டும். ஏன்னா இது எப்படி ராமாயணத்தில் சில பேர் சொல்லிட்டு இருக்கா வாலி வதம் வாலி வதம்னு. வாலி வதம் கிடையாதது வாலி மோட்சம் அப்படின்னு. வாலி மோட்சத்தை கம்பராமாயணத்தில் நம்ம நிறைய உதாரணங்கள் சொல்லி சொன்னோம். அந்த மாதிரி இவன் இங்கே வந்து ஏன் அவர்கள் செய்தது தவறா தவறில்லையா அப்படிங்கிறது நிறைய சொல்லலாம். ஆனால் பாஞ்சாலி திரௌபதிக்கு ஈடுபட்ட ஒரு பக்தி, அந்த பக்தியின் மூலியமாக இவர்களை எல்லாம் நிராகரித்து விட்டு கண்ணனையே கூப்பிட வேண்டும் என்று கண்ணனை ஸ்மரித்தாள். அதனால் கண்ணன் அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தான், அவளுடைய மானத்தை காப்பாற்றினார். அதனால தான் சொல்றார் திடமான பக்தியுடைய திரௌபதியும் அப்படிங்கிற வார்த்தையை போடுறார் ஸ்ரீமன் நாராயண பட்டத்திரி. அடுத்தது இவர்கள் அவ மட்டும் இல்லை, கூட யார் யாரெல்லாம் இருக்கா, பிரிய பத்தினிகள் அப்படின்னுங்க. தவ தயிதா ஜனேகி, கூட இருக்கக்கூடிய மற்ற பத்தினிகள் எல்லாரும் சமேதாக ஒன்று சேர்ந்தவர்களாக என்ன பண்ணா, அபகரித்த விதங்களை கேட்டு மற்ற ஸ்ரீயுடன் மகிழ்ந்திருந்தார்கள் அப்படிங்கிறார். அதாவது இந்த நாம் இது சாதாரணமாக நடக்கக்கூடியது. அந்த காலத்தில் இந்த காலத்தில் அதெல்லாம் நடக்கிறதே இல்லை சுவாமி. அதுவும் இன்னொரு 10 வருஷங்கள்லாம் போச்சுன்னா அந்த பழைய இடையே கேட்குறவளைக்கு ஆள் இருக்க மாட்டார். எல்லாம் புது புது கதையாக சொல்லணும், கதையாக விடணும். அந்த பாட்டி சொல்கிற மாதிரி என்ன சுவாமி கதையாக சொல்லின்னு இருக்கான் அப்படின்னு ஆயிடும். அந்த மாதிரி அந்த காலத்தில் நம்ம ஒரு கூட்டாக உட்கார்ந்தோம் ஒரு கல்யாணத்தில் அப்படின்னா, ராத்திரி வேளையில் பேச ஆரம்பித்தோம், ஒரு விசேஷங்களில் உட்காந்துருக்கோம், 4 பேர் 5 பேர் விசேஷங்களில் உட்காந்துருக்கோம்னா அவன் என்ன பண்ணுவான், மற்ற கதைகளை கேட்பான். இதைகளெல்லாம் ஒரு அனுபவம் நமக்கு. மற்றவர்களுடைய கதையை நாம் கேட்டோம்னா சாதாரணமானதல்ல. அந்த கதைகளை இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போகிற மாதிரி கிடையாது. ஒரு சாதாரண கதைகளை கேட்கும் போதே அது ஒரு பெரிய மகானுபாவம் அப்படின்னு வச்சு பகவானுடைய கதையை கேட்டால் எப்படி இருக்கும், அது எந்த அளவுக்கு நமக்குள்ள அது சேஞ்ச் பண்ணும். ஒரே ஒரு வார்த்தை இல்லையா, ராமா, அந்த வார்த்தையை சொல்லி பாருங்க, ராமா ராமா, அந்த ஈர்ப்பு, கிருஷ்ணா கிருஷ்ணா கூப்பிடச்சேவே அவன் எதிர வந்துடுற மாதிரி ஒரு பிரமை நமக்கு வரணும், வரவழைக்கணும். அதுதான் அந்த ஈடுபாடு. அப்படி ஒவ்வொருத்தரும் கதையை கேட்டுருந்தாலாம். கிருஷ்ணா நீ அந்த கதையை சொல்லு, இந்த கதையை சொல்லு, ராதே நீ இந்த கதையை சொல்லு, திரௌபதி நீ அந்த கதையை சொல்லு. இப்படியெல்லாம் கதையெல்லாம் விதம் விதமாக மற்ற ஸ்ரீகள் எல்லாம் கதையை கேட்டு மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்றாரு. அந்த மகிழ்ச்சி அடையச்சே ரொம்ப சந்தர்ப்பங்களில் சில பேருக்கு என்ன ஆகும்னா, மகிழ்ச்சி ரொம்ப அதிகமாக போயிடுதுன்னா திடீர்னு யாருக்காவது வருத்தம் வந்துடும், திடீர்னு யாருக்காவது கோபம் வந்துடும். இதை நம்ம பார்த்துருக்கலாம். ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசிகிட்டே இருப்போம். திடீர்னு எங்கேயாவது யாருக்காவது பசிக்க ஆரம்பிக்கும், அது கோபமாக மாறிடும். யாராவது ஏதாவது ஒரு பர்சனலாக ஒரு டச் பண்ணிவிடுவோம், அது வருத்தமாக மாறிடும். அந்த மாதிரி இந்த கோபஸ்திரியனுடைய சந்தோஷம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறார். அடுத்தது ததனுச்ச பகவன் நிரீக்ஷிய கோபானு அதி குதுகா உபகம்ய மானயித்வா சிரதர விரஹா துராங்க ரேகாக பசு பவது சரசம் தொமவன்யாசி. அதாவது ததனு பகவன் தொம் ததனு ச, அதாவது ஹே பகவானே தாங்கள் இதெல்லாம் முடிஞ்சது, எல்லாரும் கேட்டுட்டே இருக்கா. அதன் பிறகு கோபர்களை கண்டு இவர்களை பார்த்த உடனே ஒரு நண்பர்கள் அப்படின்னாலும் ஒரு அப்படியே ஈடுபாடு அபிமானம் இதெல்லாம் நிரீக்ஷ அதி குதூகாத், எல்லாம் ஒரே குதூகலமாக, ரொம்ப குதூகலம் இவர்களுக்குள்ளே என்ன ஆகிடுறது, குதூகலம். ஒருத்தர் ரொம்ப தூரத்துலேருந்து பார்க்குறா, கதைகள்லாம் கேட்டுட்டே இருக்காள்லாம் என்ன பண்ணுவாள்னா, அந்த பக்கம் போச்சு இன்னும் 2 பேர் இந்த பக்கம் வருவாள், இவன் அப்படியே கொஞ்சம் நகர்ந்து உட்காருவாள். அந்த மாதிரி பார்க்கச்சே இன்னும் ஒரு ஃப்ரெண்டு பக்கத்தில் வரானா அவன் அப்படியே கட்டிக்கிறது. டேய் அன்றைக்கி நம்ம இதை பார்த்தோமே, என்னாச்சு சொல்லு, இது என்னாச்சு, அன்றைக்கே நீ இந்த கதையை பாதியிலே விட்டுட்டு போயிட்டே, அது என்னாச்சு, உன்னுடைய பொண்ணு என்ன பண்ணியிருக்கா, இப்படியெல்லாம் கதைகள் கேட்குறாள். அது அப்படியே அந்த பக்கத்தில் வெகுமானித்து அப்படிங்கிறார். எதனால் வரதான், வெகு நாட்களாக உண்டான பிரியத்தினால அந்த கதைகள் கேட்கச்சே பிரியம் வருது. ஆனால் அந்த கதைகள் கேட்டுட்டு பிரிஞ்சு போயிடுறா இல்லையா, பிரிஞ்சு போகிற உடனே அந்த சரீரம் அப்படியே வருத்தப்படுறதான். பிரிவு என்பதே துன்பத்தை கொடுக்கக்கூடியது தான்.
அதுவும் சாதாரணமாக 2 நண்பர்கள் பிரிஞ்சாலே துன்பத்தை கொடுக்கும். கிருஷ்ணனையே விட்டு பிரிஞ்சிட்டாள்னா அது எந்த விதமான துன்பமாக இருக்கும். அதை தான் சொல்கிறா. அதாவது வெகு நாட்களால் உண்டான பிரிவினால அந்த இளைத்த சரீரம், வருத்ததனால் இளைத்த சரீரத்தை உடைய கோபஸ்திரீகளை அப்படியே மெதுவாக கிருஷ்ணன் போய் இவா என்னால் தானே இந்த கோபஸ்திரீகள் இப்போ பிரிஞ்சதுனால தானே இவா வருத்தப்படுறா அப்படின்னு ஒவ்வொரு கோபஸ்திரியும் போய் நீ எப்படி இருக்க, நீ எப்படி இருக்க, இப்போ சந்தோஷமாக இருக்கியா, எப்படி சந்தோஷமாக இருப்பா, நீ தான் பிரிஞ்சு போயிட்டியே, விட்டுட்டு போயிட்ட, இனிமே அவள் எப்படி சந்தோஷமாக இருப்பா அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருக்கோம். ஆனாலும் பிரிவு என்பது கூட அவர்களுக்கு பிரிவை தந்தாலுமே ஒரு சின்ன சந்தோஷத்தையும் தருகிறதா.